السلام عليكم ورحمة الله وبركاته. نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்பல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து என்னையும் உங்களையும் அவன் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய், அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்ற விஷயம், முஸ்லிம்களாகிய வாழுகின்ற நாம், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்ற நாம், எங்களுக்கு தேவையான பகுதிகளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சிரமமான, எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற, எங்களுக்கு களங்கங்களை ஏற்படுத்துகின்ற காரியங்களாக இருந்தால் அவைகளை ஒதுக்கிவிட்டு எமக்கு எது வாய்ப்பாகவோ எமக்கு எது வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ அப்படியான விடயங்களில் மார்க்கத்தை நாம் எடுக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா விடயங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகின்றான். அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலையும் பின்பற்ற வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த வழிமுறை அல்லாது வேறு வழிமுறைகளை பின்பற்றுவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ரஹ்மத்தும் கிடைக்க அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, அல்லாஹுடைய தூதர் எதை வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை எடுத்து வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் அடைந்திருக்கிற இந்த மாதம் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கு துல்ஹஜ் மாதத்தை ஞாபகப்படுத்தினாலும் முஹர்ரம் மாதத்தை ஞாபகப்படுத்திய தேவைகள் இருந்தாலும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. காரணம் என்னவென்றால், இந்த உலகம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இப்படியான ஒரு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது,
என்று ஒரு மாயையை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அரசாங்கம் கூட அந்த தினத்தில் விடுமுறை வழங்கி எங்களுக்கு அந்த மாதத்தில் அந்த நாளில் ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 என்பது நபிகளார் பிறந்த தினம். அதனால் அந்த தினத்தில் மீலாது நபி விழா கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இன்றைக்கு எம் சமூகத்துக்கு மத்தியிலே உருவாகி இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இந்த மீலாது நபி விழா என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாம். இந்த மார்க்கம் இப்படியான ஒரு விழாவை கொண்டாடுமாறு வலியுறுத்தி இருக்கிறதா? இந்த மார்க்கம் இந்த விழாவை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எம்மை நரகின் பால் அழைத்து செல்வதற்காக வேண்டி இந்த உலகம் பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களில் ஒன்றாகத்தான் இந்த மீலாது நபி விழாவும் இருக்கிறது. அதனால்தான் இந்த தினத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார் என்பதற்காக வேண்டி அரச விடுமுறைகள் கூட வழங்கப்படுகின்ற அளவுக்கு எமக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முஸ்லிம்களாக வாழக்கூடிய எமக்கு நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி விசேடமாக ஒரு நாளை ஒதுக்கி விடுமுறையாக ஆக்கி தருகிறார்கள் என்றால் உண்மையில் இதில் மார்க்கம் இருக்குமேயானால் அதில் ஷைத்தான் அதற்குரிய வழியை திறந்து விட மாட்டான். பாருங்கள், இந்த மீலாது நபி விழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் 1446 ஆண்டு ஹிஜ்ரி மாத கணக்கில் 3வது மாதம் 9வது பிறையிலே நாம் இன்று இருக்கிறோம். இன்னும் 3 நாட்களில் நபிகளார் பிறந்த தினம் என்று ஒரு கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்ற காரணத்திற்காக வேண்டி, நபிகளார் மீது நாம் அதிகம் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி முஸ்லிம் சமூகத்தால் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. உண்மையில் எங்களுக்கு இந்த காரணத்தை பார்க்கிற பொழுது சரியாகத்தானே இருக்கிறது. நபிகளாரை நேசிப்பதன் ஒரு வெளிப்பாடாக அது இருக்கிறது. நபிகளாரை நாம் நேசிக்க வேண்டும், இஸ்லாம் நேசிக்குமாறு சொல்லுகிறது என்ற அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது, ஆம், அப்படி ஒரு நாள் இருந்தால் அன்றைய நாளில் நாம் நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் என்று எம்மில் பலர் நினைத்து கொண்டு அந்த தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கொண்டாட்டம் தான் அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை மறந்து விடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது இறை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு சுன்னா. எந்த அளவுக்கென்றால், அந்த நபிகளாரை நேசிக்காது விட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்று இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். தன்னுடைய பெற்றோரை விட, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் ஈன்றெடுத்த குழந்தைகளை விட, இந்த உலக மக்கள் அனைவரை விடவும் நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவராக ஆகாதவரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுதான் ஈமான். நேசித்தால்தான் ஒருவன் முஃமினாக முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 15வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நபிகளாரை நேசிப்பதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும், தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளை விடவும், இந்த உலக மக்கள் அனைவரை விடவும், ஏன் உன்னை விடவும் நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். என் உயிர் போனாலும் இறை மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று
நீ இருந்தால்தான் நீ மோமின். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுதான் ஈமான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு பணிக்கிறான். இந்த முழு உம்மத்தும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா கடமையாக்குகிறான். அப்படியானால் இந்த மார்க்கத்தில் நபிகளாரை நேசிப்பது ஈமான், நபிகளாரை புறக்கணிப்பது, நபிகளாருடைய சுன்னாவை புறக்கணிப்பது, நபிகளாரை விரோதிப்பது குஃபுர் என்பதை இந்த இஸ்லாம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இந்த நபிகளாரை நேசிப்பதன் வெளிப்பாடு அவர்களுக்கென்று ஒரு நாளை நியமித்து அவர்களுடைய பிறந்த நாளில் அந்த விழாவை கொண்டாடுவதுதான் அவர்களின் நேசத்தின் வெளிப்பாடா என்றால் கிடையாது. ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக பார்த்த நபித்தோழர்கள் தன் உயிரை, நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி, நபிகளாருக்கு எந்த சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது, போர்க்களங்களில் கூட எந்த எதிரினுடைய ஆயுதங்களும் நபிகளாரை பலம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்து, தன்னுடைய உயிரை, தன் உடலை கொண்டு வந்து நெஞ்சை நேராக நிமிர்த்தி எதிரிகளுடைய ஈட்டிகளும் அம்புகளும் தன்னை தாக்கினாலும் அந்த இறை தூதரை தாக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நபித்தோழர்கள் அரணாக நின்றார்கள். அந்த நபித்தோழர்கள் உயிருக்குயிராக அந்த நபிகளாரை நேசித்தார்கள். அந்த உத்தம தோழர்கள் நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடாக அவர்கள் பிறந்த தினத்துக்காக வேண்டி, அவர்கள் பிறந்த நாளுக்காக வேண்டி, அவர்களுடைய பிறந்த நாளுக்காக வேண்டியான மீலாது நபி விழாவை கொண்டாடினார்களா என்றால் இல்லை. எப்படி அந்த நபித்தோழர்கள் நேசித்தார்கள் தெரியுமா? போர்க்களங்களிலே ஆயுதங்களால் தாக்கப்பட்டு, எதிரிகளுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு கடைசி உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தில் கூட நபித்தோழர்கள் சொல்வார்கள். ஒரு சந்தர்ப்பம் ஒரு அன்சாரி தோழர் சொன்னார், தன்னுடைய உயிர் பிரிகின்ற அந்த நேரம் எதிரிகளுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு இதோ உயிர் பிரிகின்ற அந்த இறுதி நேரத்தில் சொன்னார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருடைய பெயரை சொல்லி அனுப்பினார்கள், போய் இந்த நபித்தோழரை பார்த்து விட்டு பாருங்கள், அவர் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொன்னபோது நபித்தோழர்கள் தேடி சென்று பார்த்தார்கள். அந்த நபித்தோழர் கடைசி உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் உபயோகித்த வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய நேசம் எந்த அளவு இருந்தது தெரியுமா? என்னுடைய சலாத்தை நபிகளாருக்கு ஏற்றி வையுங்கள், என்னுடைய சலாத்தை அந்த நபிகளாருக்கு ஏற்றி வையுங்கள், அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள். அவர் அன்சாரி தோழராக இருந்தார். அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள், நபிகளாரை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு, நபிகளாருக்கு எதுவும் ஏற்பட்டு விடாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதில் நீங்கள் தவறிழைத்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பான் என்று அந்த அன்சாரிகளுக்கு போய் சொல்லுங்கள் என்று இறுதி வார்த்தையாக நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தி விட்டு மரணித்த நபித்தோழர்களை பார்க்கிறோம். பல யுத்த களங்களில் எல்லாம் யுத்தகலத்தை முடித்துவிட்டு ஊருக்கு வருகிற நேரம் பல நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்மணிகள் வருவார்கள், தன்னுடைய கணவன் வருவாரே, தன்னுடைய பிள்ளை வருவாரே, தன்னுடைய தந்தை வருவாரே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்களிடத்திலே அறிவிப்பு செய்யப்படும், அந்த பெண்களிடத்திலே சொல்லப்படும், உங்கள் கணவர் அந்த யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லப்படும். அந்த ஈமானிய பெண்கள், நபிகளாரை நேசித்த அந்த பெண்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என் கணவன் மௌத்தா போயிட்டாரா, என் கணவருக்கு என்னாச்சு என்று பதறவில்லை. நபிகளாருக்கு என்ன, நபிகளார் எப்படி இருக்கிறார்? தன் கணவர் மரணித்த செய்தி சொல்லப்படுகிறது, தன் தந்தை மரணித்த செய்தி சொல்லப்படுகிறது, தன் பிள்ளை மரணித்து விட்ட செய்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நபிகளார் எப்படி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நேசித்தவர்கள், அந்த அளவுக்கு நேசித்த அந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் நபிகளாருடைய கொண்டாட்டத்துக்காக வேண்டி நபிகளாருடைய பிறந்த நாளை மீலாது நபி விழா என்று எந்த ஒரு நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் கொண்டாடவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே,
யோசித்து பாருங்கள், நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடு அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதா, அல்லது நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்வதாம்? எங்கள் நேருக்கு நேராக பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமாம்? அல்லாஹ்வுடைய தூதர் உழு செய்து விட்டால் அந்த உழு செய்த தண்ணீரை மிச்சமாக இருந்தால், எஞ்சி இருந்தால் அந்த நீரை எடுத்து தன் மேனியில் ஊற்றிக்கொள்வார்கள், தன் முகங்களில் தடவிக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது பயணம் போகிறார்கள் என்றால், ஓர் மரத்தடியின் கீழ் நிழலெடுத்து விட்டு சென்று விட்டார்கள் என்றால், இந்த நபித்தோழரும் யதார்த்தமாக அந்த பாதையிலே செல்லுகின்ற பொழுது அந்த மரத்தின் நிழலின் கீழ் ஓய்வெடுத்து விட்டு செல்வார்கள். நபிகளார் அங்கு ஓய்வெடுத்தார்கள் என்பதற்காக வேண்டி. அந்த அளவுக்கு நபிகளாரை நேசித்த சமூகம் அவர்கள், நபிகளாரை அச்சொட்டாக பின்பற்றிய சமூகம் அவர்கள். ஆனால் அவர்கள் நபிகளாருக்கு என்று பிறந்த நாள் தினத்தை கொண்டாடவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிறந்த நாள் தினத்தை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் தினம் என்பது ஒன்று இருக்கிறது, அதை கொண்டாட வேண்டும் என்பது நபிகளாருக்கு தெரியாதாம்? நபித்தோழர்களுக்கு தெரியாதாம்? யோசித்து பார்க்க வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் சில நாட்களை கண்ணியப்படுத்தி வாழ்ந்த மக்களை பார்க்கிறோம். அந்த காலத்தில் நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனை வளர்ந்துதான் இருக்க வேண்டும், அந்த காலத்திலே உருவாகி இருக்க வேண்டும். அதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. எப்படி தெரியுமாம்? நமக்கெல்லாம் தெரியும், முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய தினத்தில் யூதர்கள் நோன்பு பிடித்து வந்தார்கள். அன்றைய தினத்தை யூதர்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி வந்தார்கள். யூதர்கள் அவருடைய மனைவிமார்களுக்கு அன்றைய தினத்தில் தங்க ஆபரணங்களை அணிவித்து அழகு பார்த்து பெருநாள் தினமாக கொண்டாடி வந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரம் என்ன சொன்னார்கள்? அன்றைய தினத்தில் ஃபிரௌனை அழித்துவிட்டு அல்லாஹ் மூசா நபியை பாதுகாத்த நாள். அப்படியானால் யூதர்களிடத்தில் நபித்தோழர்கள் வாழுகின்ற காலத்திலேயே ஒரு நாளுக்குரிய விசேஷம், இப்படி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தால் அந்த நாளை விசேஷப்படுத்த வேண்டும் என்கிற நடைமுறை அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. இது இன்றைக்கு நேற்று உருவாகின ஒன்று அல்ல, ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. அப்படி இருக்கிற அந்த காலத்தில் கூட நபித்தோழர்கள் நபிகளாருடைய பிறந்த நாள் என்பதற்காக வேண்டி, நபிகளால் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த நாளை கொண்டாடவில்லை. அதே போன்று பார்க்கிறோம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், உங்களுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அன்றைய நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், என்ன வசனம் அது என்று கேட்ட நேரம் அந்த யூதன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனாம். இந்த வசனம், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற ஒரு வசனம், அது உங்களுடைய குர்ஆனில் இருக்கிறது. மார்க்கம் முழுமையாக்கப்பட்ட செய்தியை இறக்கி அந்த வசனம் எங்களுக்கு மட்டும் இறக்கப்பட்டிருந்தால் அன்றைய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த வசனம் எப்பொழுது இறங்கியது, எந்த நாளில் இறங்கியது, அந்த நேரத்தில் நபிகளார் எங்கு இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அரபாவுடைய நாளில் அரபா மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற நேரம் தான் இந்த வசனம் இறங்கியது என்றார்கள். அன்புள்ள சோதர்களே, அந்த யூதர்களிடத்தில் நாட்களை கண்ணியப்படுத்துவது, நாட்களை சிறப்பிக்கின்ற வளமை அவருடைய காலத்தில் இருந்தது. நபித்தோழர்களும் இதை அறிந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட நபித்தோழர்கள், எம்முடைய நபி, நாம் உயிருக்குயிராக நேசிக்கிற நபி, அந்த நபியுடைய பிறந்த நாளுக்காக வேண்டி பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நோன்பு நோட்பார்களாம். திங்கள் வியாழன் நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோட்பார்களாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நோன்பு பிடிப்பது குறித்து நபிகளாரிடத்தில் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ يَوْمٌ وُلِدْتُ فِيهِ, அந்த நாள் தான் திங்கட்கிழமை நாள் தான் நான் பிறந்த நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்தார்கள். திங்கட்கிழமை நாள் தான் நான் பிறந்த நாள், அதனால் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நபித்தோழர்கள் அந்த நாளை விசேடமாக கொண்டாடுகின்ற நாளாக உருவாக்கவில்லை. எவ்வளவு சாத்தியப்பாடுகள் இருந்திருக்கிறது, எவ்வளவு வாய்ப்புகள் அந்த நாளை கொண்டாடுவதற்குரிய வாய்ப்புகள் நபித்தோழர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இதுவல்ல நேசத்தின் வெளிப்பாடு என்பதை நபித்தோழர்கள் புரிந்திருந்தார்கள். அந்த நாளில் கொண்டாட வேண்டும் என்ற சாத்தியக்கூறுகள் அவர்களுக்கு இருந்தது. நாளை குறித்து கேட்டார்கள். யூதர்களுடைய கொண்டாட்ட நாளை அறிந்திருந்தார்கள். அப்படியானால் நபிக்கு ஏன் நாங்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று நபித்தோழர்கள் சிந்தித்திருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை உருவாகிவிடக் கூடாது என்பதற்கு நபிகளார் அதிக கவனம் எடுத்தார்கள். இந்த நிலை பிறந்த நாட்கள் கொண்டாடக்கூடாது, எந்த ஒரு விசேஷ தினங்களையும் நபிகளுக்காக உருவாக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு அத்திவாரங்களை சரியாக போட்டார்கள். அதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகிற நேரம் அந்த ஜாஹிலியா காலத்தில் அந்த மதீனத்து மக்களில் அவர்களுக்கு வருடத்தில் 2 நாட்கள் இருந்தது. அந்த நாட்களில் யல்அபூன ஃபீஹா, அவர்கள் சந்தோஷமாக குதூகலமாக அவர்கள் விளையாடி கொண்டிருந்த 2 நாட்கள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த நேரம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், கானலக்கும் யௌமானி தல்அபூன ஃபீஹா, உங்களுக்கு 2 நாள் இருக்கிறது, அதிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக விளையாடுகிறீர்கள். வகது அப்தலக்கும் அல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா, அந்த 2 நாளை விடவும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த 2 நாளுக்கு பகரமாக 2 நாளை தந்திருக்கிறான். யௌமுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா, ஈதுல் பித்ர் என்ற 2 பெருநாளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் கொண்டாடி வந்த நாட்களை தடை விதிக்கிறார்கள். இந்த செய்தி நசாயிலே 1556வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எந்த ஒரு நாளையும் நாம் கொண்டாடிவிடக்கூடாது. இந்த மார்க்கம் அனுமதித்த ஈதுல் பித்ர், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய நாட்களை தவிர வேறு எந்த நாளிலும் நாங்கள் விசேஷப்படுத்தி விடக்கூடாது. நபிகளாருடைய பெருநாள், நபிகளாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இட்ட அத்திவாரத்தை பாருங்கள். எப்படி அத்திவாரம் இடுகிறார்கள்? சந்தோஷமாக 2 நாள் ஜாஹிலியா காலத்தில் இருந்திருக்கிறது, அதை மாற்றி அமைத்தார்கள். வணக்கங்கள் செய்யவில்லை, விளையாட்டில் ஈடுபட்டார்கள். அதையே நபிகளார் மாற்றி மார்க்கத்தில் இப்படி சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், இந்த 2 நாட்களையும் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்றால் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நபிகளார் எப்படி அங்கீகாரம் கொடுப்பார்கள்? நபிகளாருடைய பேரில் கொடுப்பார்கள். நபித்தோழர்கள் சரியாக புரிந்திருந்தார்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு அழகிய அத்திவாரத்தை விடுகிறார்கள். நான் மரணித்து விட்டாலும் கூட எனக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக என்னை புகழ்ந்து என்னுடைய மரணத்திற்கு பின்னால் கூட ஏதாவது ஒரு தினங்களை உருவாக்கி கொண்டு நீங்கள் புதுமைகளை உருவாக்கி கொண்டு அதை ஒரு வணக்கம் என்று நீங்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு இட்ட அத்திவாரத்தை பாருங்கள். இய்யாக்கும் வமுஹ்ததாத்துல் உமூர், புதிய விடயங்களை மார்க்கத்தின் பெயரால் புதிய விடயங்கள் உருவாக்குவதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்ன குல்ல முஹ்ததத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத், வகுல்ல பித்அத்தின் தலாலா, அந்த புதுமைகள் அனைத்தும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். வகுல்ல வலாலத்தின் பின்னார், அந்த வழிகேடுகள் நரகில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு அழகிய அத்திவாரத்தை போட்டார்கள். மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை.
பாருங்கள், ஜாஹிலியா காலத்தில் யூதர்கள் ஒரு நாளை சிறப்பித்தார்கள், நாட்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஏன் அவர்களாக வலிந்து வந்து கூட ஒரு வசனத்தை சொல்லி ஒரு நாளை பெருநாளுடைய தினமாக கொண்டாடுவதற்கு அனுமதி நபி உமர் இப்னு கத்தாப் அவரிடத்தில் கேட்டார்கள். அப்படி இருந்தும் கூட நபித்தோழர்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. காரணம் என்ன? மார்க்கத்தில் புதுமையாக உண்டு பண்ணினால் மார்க்கத்தில் புதியவைகள் எல்லாம் பித்அத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அத்திவாரமிட்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் அஹ்தத பி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் நாம் சொல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் நான் சொன்னதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதோடு மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் எதை திருமறை குர்ஆனிலே சொன்னாலோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதோடு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் யாருக்காக வேண்டியும் எந்த ஒரு புதுமைகளையும் உருவாக்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு அத்திவாரத்தை சரியாக போட்டார்கள். சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு காரியத்தை செய்கிறாரோ, ஒரு அமலை செய்கிறாரோ, மா லைஸ ஃபீஹி அம்ருனா, நீங்க செய்கிற அந்த காரியத்தில் அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் மார்க்கம் என்று இபாதத் என்று இறைவனை நெருங்குவதற்காக வேண்டி என்று எந்த ஒரு அமலை நீங்கள் செய்தாலும் லைஸ அலைஹி அம்ருனா, அதிலே எங்கள் கட்டளை இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இல்லை என்றால், வழிகாட்டல் இல்லை என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது இறைவனால் நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு எப்படி அடிப்படை அத்திவாரத்தை ஊட்டினார்கள். அதனால் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒரு வளமையை உருவாக்கவில்லை. ஏன்? நபிகளார் எங்களுக்கு இதை காட்டித்தரவில்லை, நபிகளார் எங்களுக்கு இதை அங்கீகரிக்கவில்லை. நபிகளார் வாழுகின்ற பொழுதே ஜாஹிலியா கால மக்கள் சில தினங்களை கொண்டாடி கொண்டிருந்தார்கள், அவைகளை எல்லாம் தடை விதித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதற்கு பின்னாலும் எந்த நாளையும் உருவாக்கிவிடவும் கூடாது என்பதில் நபித்தோழர்கள் தெளிவாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த மார்க்கத்தில் பெரிய ஒரு குறை காணுகிறோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாதவைகளை நாம் உருவாக்கி கொண்டு அல்லாஹ்வை நெருங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைய பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நான் சொல்லாதேன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாதவைகளை எவனெல்லாம் இங்கு அமலாக செய்கிறானோ அது ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நீங்கள் கோடான கோடி கணக்கான செலவுகளை செலவழித்து இந்த மீலாது நபி விழாவை கொண்டாடினாலும் அது இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், நபிகளார் வழிகாட்டவில்லை, நபிகளாரை நேசித்த உத்தம தோழர்களும் இதை செய்யவில்லை. அப்படி என்றால் அன்புள்ள சோதர்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இது மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட புதுமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த மீலாதுன் நபி விழா என்ற ஒன்று யாரால் உருவாக்கப்பட்டது? நபிகளார் வழிகாட்டவில்லை, நபித்தோழர்களும் செய்யவில்லை. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும், அலி போன்ற நபித்தோழர்கள் யாருமே செய்யவில்லை. அப்பாசிய ஆட்சி காலம் அங்கும் நடக்கவில்லை. அப்படி என்றால் இது எவ்வளவு காலங்களுக்கு பின்னால் விரோதிகள் ஷியாக்களால், அதுவும் ஷியாக்களில் ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினரால், இந்த ஷியாக்கள் யார்? அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த ரெண்டு பேரையும் காபீர்கள் என்று சொல்லுகின்ற கயவர்கள், ஷியா காபீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நடத்தை கெட்டவர், விபச்சாரி என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூற்றுகின்றவர்கள் ஷியாக்கள். இந்த ஷியாக்களில் கடும் போக்குவாதிகளான இந்த ஃபாத்திமியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீலாதுன் நபி விழா.
அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சில வரலாற்று குறிப்புகளிலே நாம் இது யூதர்களால் உருவாக்கப்பட்டது என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால் இது மார்க்கத்தில் இடையில் வந்து இணைந்து கொண்ட ஒன்று, இதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த மீலாது நபி விழாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 தான் பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் பிறந்தார்கள் என்று அந்த தினத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அந்த தினத்தில் மீலாது நபி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, நபிகளார் பிறந்த தினம் என்று புகழ் பாடி கொண்டிருக்கிறார்களே, நபிகளார் மீது அன்றைய தினத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. உண்மையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் பிறந்தார்களா என்றால் அதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. நபிகளார் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சகிகான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நபிகளார் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9 பிறந்தார்கள், இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் பிறை 7 பிறந்தார்கள், இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் பிறை 13 பிறந்தார்கள் என்று. ஆனால் இந்த அறிஞர்கள் கூட்டமே எதில் உடன்படுகிறார்கள் தெரியுமாம்? நபிகளார் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 மரணித்தார்கள் என்ற கருத்தில் ஒற்றுமைப்படுகிறார்கள். மரணித்த தினம் பிறை 12, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 நபிகளார் மரணித்தார்கள் என்பதில் அறிஞர்கள் குழுவே ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். ஆனால் பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் என்பதற்கு எந்த ஒரு சகிகான அறிவிப்பும் கிடையாது, எந்த ஒரு அறிஞர் கூட்டமும் அதில் உறுதியாக சொன்னதும் கிடையாது. இப்போ யோசித்து பார்க்க வேண்டும், அந்த தினத்தை நாம் கொண்டாட்டம் என்று அந்த நாளை கழிக்கிறோம் என்றால் பிறப்புக்காக வேண்டியா இறப்புக்காக வேண்டியா? ஒருவருடைய இறப்பும் பிறப்பும் ஒரே நாளாக இருந்தால் பிறந்ததை விடவும் இறப்பில்தான் கவலை மனிதனை மிகைத்து விடும். இறக்கின்ற விஷயத்தில் நபிகளாரை நேசித்த உத்தம தோழர்கள், உண்மையில் நாங்கள் நபிகளாரை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் பிறை 12 நபிகளார் மரணித்தது என்பது உறுதியான செய்தி. அப்படியானால் அன்றைய தினத்தில் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டி வரும். அதை கூட இஸ்லாம் தடுக்கிறது. யாருக்காக வேண்டியும் கணவனை இழந்த மனைவி 4 மாதம் 10 நாட்களை தவிர வேறு எந்த ஒருவரும் இந்த சமூகத்தில் இறப்புக்காக வேண்டி 3 நாட்களுக்கு மேலால் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடை விதிக்கிறார்கள். நபிகளார் மரணித்தார்கள் என்பதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பது நபித்தோழர்களுடைய பண்பாகவும் இருக்கவில்லை, நபித்தோழர்களுடைய வலிமையாகவும் இருக்கவில்லை. ஆக அன்புள்ள சோதர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இது மார்க்கத்திற்குள்ளால் புதுமையாக கொண்டு வந்து புகுத்தப்பட்டது. இது நபிகளாருடைய சுன்னா கிடையாது. இதை செய்வது மனிதனை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும், நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள் சோதர்களே, நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நபிகளாரின் நேசத்தின் வெளிப்பாடாக பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்குமாக இருந்தால் அதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது மார்க்கம் இல்லை, அது ஒரு பித்அத், அது நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மீலாதுன் நபி விழா என்பது அதற்கும் மார்க்கத்திற்கும் துளியளவும் சம்பந்தமில்லை. அது திட்டத்தெளிவான ஒரு பித்அத். அதை வணக்கமாக செய்கின்ற பொழுது அது மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று சமீபத்திலே நீங்கள் இந்த இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான் இலங்கை முஸ்லிம்களின் தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய
ஜமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஒன்று கூடலை நடத்துகிறார்கள். அந்த ஒன்று கூடலில் அவர்கள் எடுத்திருக்கிற கருப்பொருள் என்னவென்றால், மீலாது நபி விழா கொண்டாடுவது பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும் என்ற அந்த ஒன்று கூடலிலே ஜமியத்துல் உலமா இந்த முஸ்லிம்களின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இலங்கை முஸ்லிம்களை வழிநடாத்தக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றவர்கள், இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் எங்களைத்தான் பின்பற்ற வேண்டும், நாங்கள் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் என்று ஒரு தலைமைத்துவமாக செயல்படுகின்ற அந்த ஜமியத்துல் உலமா, அதில் இருக்கக்கூடிய தலைவர் உட்பட பலரும் அந்த ஒன்று கூடலிலே கலந்து கொண்டு பேசுகின்ற சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசுகிறார்கள், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நபிகளார் பிறந்த மாதம் என்பதனால் இந்த மாதத்திற்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும், இந்த மாதத்தில் நபிகளார் மீது அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று முதலாவதாக ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹு தஆலா சங்கைக்குரிய மாதம் என்று 4 மாதங்களை சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சில மாதங்களை குறிப்பிட்டு சிறப்பித்து தருகிறார்கள். அந்த மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதம் இடம்பெறுகிறதா என்றால் இல்லை. நபித்தோழர்கள் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியமான மாதமாக சிறப்பித்தார்களா என்றால் அதுவும் கிடையாது. இலங்கை நாட்டின் முஸ்லிம்களின் தலைமை என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம்களை வழிநடத்துகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து வழிநடத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மாதத்தில் அதிகம் புதிய ஒரு வழிகாட்டையும் இன்னும் மனிதர்களுடைய உள்ளத்திலே, முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அன்றைய தினத்தில் விதைக்கிறார்கள். அன்னதானம் கொடுக்க வேண்டும். எப்படி மாற்று மதத்தவர்கள் மரணித்து போனவர்களுக்காக வேண்டி தான வணங்குவார்களோ அதுபோன்று நீங்கள் நபிகளாருடைய ஜனாசா, அதாவது பிறந்த தினத்திற்காக வேண்டி நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த சமூகத்துக்கு தகவலாக சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மீலாது நபி விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த மீலாது நபி விழா ஜமியத்துல் உலமா முஃப்தி உட்பட சகலரும் அமர்ந்திருக்கிற அந்த அவை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மீலாது நபி விழாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாஜிபான ஒரு அமல் அல்ல, அது ஒரு வாஜிபான ஒரு அமல் அல்ல. அதே நேரம் சஹீஹான ஹதீஸ்களில் வந்த ஒரு சுன்னத்தான ஒரு அமலும் அல்ல, சஹீஹான ஹதீஸ்களில் வந்த ஒரு சுன்னத்தான அமலும் அல்ல. அது குறித்து ஹதீஸ்களும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இருந்தாலும் அது ஒரு சுன்னாவுக்கு நெருக்கமானது, சுன்னாவுக்கு நெருக்கமானது என்று இவர்களாக ஒன்றை உருவாக்கி சமூகத்துக்கு தகவலாக சொல்லுகிறார்கள். நபிகளாருடைய போதனைகளிலும் இல்லை, இது வாஜிபான ஒரு அமலும் அல்ல, சஹீஹான எந்த ஒரு ஹதீஸிலும் வந்த ஒரு அமலும் அல்ல என்று சொல்லுகின்ற செய்தி தெரியுமா? இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், தொடர்ந்து 12 நாளைக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கவலையை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன கவலை தெரியுமா? அந்த தலைமை இந்த உம்மத்தின் முன்மாதிரி என்று சொல்லுகின்ற, இந்த உம்மத்தை வழிநடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த ஜமியத்துல் உலமா பெரிய ஒரு கவலைப்படுறாங்க. என்னென்னா, கடந்த காலங்களில் எம் முஸ்லிம் சமூகம் மாற்று மதத்தவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடி அவர்களுடைய இணை வைப்பான சடங்குகளில் இந்த முஸ்லிம் உம்மத்து பங்கெடுக்கிறார்கள் என்று கவலை கொண்டு விட்டு, அதிலிருந்து எம் சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அன்னதானம் கொடுக்கணும் என்ற ரீதியில் அவர்கள் வேறு திசைக்கு திருப்புகிறார்களாம். உண்மையில் இந்த சமூகத்தில் முஸ்லிம்கள் அவர்களுடைய பண்டிகைகளுக்காக வேண்டி மாற்று மதத்தவர்களுடைய பண்டிகையிலே பங்கெடுக்கவில்லை. அதற்கு வழிகாட்டியவர்களும் ஜமியத்துல் உலமா தான். ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அந்த விளக்கை பற்ற வைப்பதற்காக வேண்டி பானையை ஏங்கிக் கொண்டு அதை பற்றக்கூடிய அந்த நெருப்பு அந்த அக்னியை எடுத்துக்கொண்டு விளக்கு பற்றுவதற்காக வேண்டி அணியிலே நின்றவர் என்பதை புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சமூகத்தில் இணை வைப்பின் பக்கம் முஸ்லிம்களை வழிநடத்தியவர்கள் அவர்கள். இப்போ பெரிய கவலைப்படுறாங்க, முஸ்லிம் சமூகம் வேறு வழியில் போகிறாங்களாம். இவங்க தான் வழியை அமைச்சு கொடுத்தது. அன்புள்ள சோதர்களே,
நான் சொல்ல வருகின்ற விடயத்தை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இவர்கள் இன்றைக்கு இந்த கடைசியாக நடத்திய இந்த கூட்டத்திலே இந்த உம்மத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கள், நபிகளாருடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள், அன்னதானங்கள் கொடுங்கள் என்ற பொழுது இப்போ ஓரிரு தினங்களில் தாமரை கோபுரத்தில் மிக பெரும் மீலாத் நபி விழா மாநாடு என்று நடத்தப்பட போகிறது. அதற்கு எமது நாட்டின் ஜனாதிபதியும் அதில் கலந்து கொள்வார். அது மட்டுமல்லாமல் பல சமூகத்தின் பல மதங்களின் முக்கிய தலைவர்கள் அதிலே கலந்து கொள்வார்கள் என்று அறிவிப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு மீலாது விழாவை கொண்டாடுவதற்கு இவர்கள் வழியே அமைத்து கொடுத்து விட்டார்கள். அன்புள்ள சோதர்களே, உம்மத்தை வழி நடத்தக்கூடியவர்கள் என்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றார்களா என்றால் இல்லை. நபிகளாருடைய சுன்னாவில் மீலாது நபி விழா கொண்டாடினார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. நபித்தோழர்கள் மீலாது நபி விழா கொண்டாடினார்கள் என்பதற்கு இல்லை. நபிகளாருடைய பிறந்த தினத்திற்காக வேண்டி நபிகளாரோ நபித்தோழர்களோ அதற்கு பின்னால் வந்த சாலிகான சலபு சாலிகின்களோ யாருமே அன்னதானம் கொடுத்ததாகவோ அந்த தினத்தில் நபிகளாரை புகழ்ந்ததாகவோ அந்த தினத்தில் நபிகளாரை போற்றியதாகவோ எந்த ஒரு செய்தியும் இல்லை என்றிருக்கிற பொழுது இந்த இலங்கை நாட்டின் முன்மாதிரி என்று சொல்லுகின்றவர்கள், இந்த இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வழிநடாத்துகின்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜமியத்துல் உலமா இன்றைக்கு மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் ஒன்றை உருவாக்கி கொண்டு இந்த சமூகத்துக்கு மார்க்கமாக எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவர்களுக்கு ஜமியத்துல் உலமா தலைமை அல்ல. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவர்களுக்கு நான் ஏன் இதை இப்படி பேசுகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை தூக்கி எறிந்து விட்டு இவனுடைய மனோ இச்சைக்காக வேண்டியும் இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக வேண்டியும் மார்க்கத்தில் இல்லாதவைகளை கொண்டு வந்து புகுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை தூக்கி எறிந்து விட்டு இவன் மனோ இச்சைப்படி இந்த சமூகத்தை வழிநடத்துகின்றான் என்றால் இந்த உம்மத்தை எந்த பக்கத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்? நரகத்தின் பால் அழைத்து செல்கின்ற காரியம் இல்லையா இது? இது ஒரு பொறுப்பு வாய்ந்த முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற ஒரு சமூகம் செய்கின்ற காரியமாயுது. வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்திருந்தால் கூட இந்த சமூகம் கடந்த காலங்களை விடவும் இந்த நாட்களில் அதிகமாக மீலாது விழா கொண்டாடுவதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது. காரணம் என்ன? இவர்களுடைய இந்த கொன்றுகூடல், இவர்கள் விட்ட அறிக்கை தான் காரணம். அன்புள்ள சோதரர்களும், அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்திற்கு முரணான, இந்த மார்க்கத்தின் நபிகளார் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தை கொண்டு அவர்கள் ஃபத்வா கொடுக்கிறார்களோ, இந்த மக்களை வழிநடத்துகிறார்களோ, அப்பொழுதே அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு தலைமை ஜமியத்துல் உலமா அல்ல. மார்க்கத்திற்கு முரணாக செல்லுகின்றவர்கள் எங்களுக்கு தலைமை அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்தது என்ன தெரியுமா? அந்த ஜமியத்துல் உலமாவிலே இருக்கக்கூடியவர்கள் பல கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல அமைப்பை சேர்ந்தவர்கள். தப்லீக்காரன் இருக்கிறான், தரீக்காக்காரன் இருக்கிறான், ஷியாக்காரன் இருக்கிறான், ஜமாத்தா இஸ்லாம்காரன் இருக்கிறான், சில தௌஹீத்வாதிகளும் அவர்களுக்குள்ளால் பசுத்தோல் போற்றிய புலிகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மொத்தமாக பார்த்தால் ஒரு அச்சாறு பீரிஸ் மாதிரி, அச்சாறு பீரிஸ் போன்றுதான் ஜமியத்துல் உலமா என்பது. அன்புள்ள சோதரர்களே, இவர்களுக்கு பின்னால் சென்றால் ஒரு நாளும் சொர்க்கத்தை அடைய முடியாது. என்றால் இவர்கள் இறைவனையும் இறை தூதரையும் முன்மாதிரியாக எடுக்கின்றவர்கள் அல்ல, மனோ இச்சையை முன்மாதிரியாக எடுக்கின்றவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள்ள முழுமையான நுழைந்துகொள். மார்க்கம் என்பது அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது. மார்க்கம் என்பது அதுதான். அல்லாஹு தஆலா அன்புள்ள சோதரர்களும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜமியத்துல் உலமா மார்க்கத்திற்கு முரணாக குர்ஆனில் இல்லாதையும் ஹதீஸில் இல்லாதவைகளை எல்லாம் வழிகாட்டி கொண்டு சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் படிக்கவில்லை, எங்களுக்கு படிப்பறிவில்லை, எங்களுக்கு அரபு தெரியாது, எங்களுக்கு அவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும், அவர்கள் தான் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்று சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நாம் தெளிவாக எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனில் இருப்பது இதுதான், ஹதீஸில் இருப்பது இதுதான். மீலாது நபி விழா நபிகளாருடைய வழிகாட்டலில் சொல்லப்படவில்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை மார்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் தலைமைகளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான்,
நாளை மறுமையிலே யௌம துகல்லபு வுஜூஹும் பின்னார், சிலருடைய முகங்கள் நாளை மறுமையில் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படும். யகூலூன், அந்த பொசுக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், யா லைத்தனா அதைனா அல்லாஹ் வ அதைனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை பின்பற்றி இருக்க வேண்டாமா என்று அவர்கள் புலம்புவார்களாம். புலம்பிவிட்டு சொல்வார்களாம், يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا رسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. இறைவா, நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நாங்கள் மார்க்கம் என்று நம்பி எடுத்து விட்டோம். எம்முடைய மூதாதையர்கள் சொல்வதுதான் செய்வதுதான் மார்க்கம் என்று எடுத்து விட்டோம். இறைவாம், فأضلونا السبيلا, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று நாளை மறுமையில் நரகத்தில் முகத்தை போட்டு பொசுக்குகின்ற நேரம் மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சோதரர்களே, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதுதான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எமக்கு யார் வழிகாட்டினாலும், எமக்கு யார் மார்க்கத்தை சொன்னாலும் அது அல் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்பதை தேடி பாருங்கள். இல்லை என்றால் அத்தகையவர்களுடைய வழிகாட்டலை எடுத்துவிடக்கூடாது. மீலாது நபி விழா கொண்டாடுங்கள், அன்னதானங்கள் கொடுங்கள். அந்த 12 நாட்களுக்கும் நீங்கள் மாற்று மதத்தவர்களோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அன்னதானங்கள் கொடுங்கள் என்று சொல்வதற்கு, இந்த மார்க்கத்தில் கையாடல் செய்வதற்கு, இந்த மார்க்கத்திலே இல்லாதவைகளை புகுத்துவதற்கு ஜமியத்துல் உலமாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எந்த தகுதி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவனுக்கும் கையை நுழைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது பொய்யை விட்டு கட்டுகின்றானோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன்னார், நரகத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த மார்க்கத்திலே இல்லாதவர்களை உருவாக்கி விடக்கூடாது. இந்த மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. இன்றைக்கு அவர்கள் வீடியோக்கள் வாயிலாக லைவ் போட்டுக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாதவைகளை சுன்னா போன்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைதான் எங்களுக்கு மிக முக்கியம். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எமக்கு தலைமைகளாக நாம் யாரை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான், நாளை மறுமையில் நரகத்தில் முகத்தை போட்டு பொசுக்குகிற நேரம் நீ இப்படி புலம்பி விடக்கூடாது. நாங்கள் அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், அவங்க சொன்னதை கேட்டு விட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. நீ என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டேன், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டேன் என்ற வார்த்தை தான் நாளை மறுமையில் உனக்கு வெற்றியை தரும் என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு இன்று பாடமாக நடத்துகிறான். ஆக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் எங்களுக்கு தலைமை அல்ல. நாங்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மீலாது நபி விழா என்பது ஒரு பித்அத், இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக சின்ன ஒரு தகவலை சொல்கிறேன். இன்றைக்கு பாடசாலை மட்டங்களில் கூட மீலாது நபி விழா போட்டி என்று சொல்லி தமிழ் தின போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி போன்று இப்போ மீலாது நபி விழா என்ற ஒரு போட்டியை வைத்திருக்கிறார்கள். அது போட்டி என்பது அந்த நாளுக்குரிய போட்டி இல்லாது விட்டாலும் அந்த லேபல் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்தை விதைத்து விடுகிறது. மீலாது நபி விழா, மீலாது நபி விழா போட்டி என்று பிள்ளைகள் இன்றைக்கு மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்று பாடலை பாட தயாராகிறார்கள், கிராத்துகளை ஓதிக்கொள்கிறார்கள், கட்டுரைகளை எழுதுகிறார்கள். எல்லாத்திலும் லேபல் மீலாது நபி விழா போட்டி. இது காரணம் என்ன தெரியுமா? நாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் நினைக்கிறோம். ஆனால் அது சம்பந்தம் என்னவென்றால் நாளடைவில் அது பிள்ளையுடைய உள்ளத்தில் மீலாது நபி விழா என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு அது குறித்த தினத்தில் சரியாக மீலாது நபி விழா கொண்டாடுகின்ற அந்த நாட்களிலே அவர்கள் உருவாக்கி விடுவார்கள். ஆக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மீலாது நபி விழா போட்டி என்று எதிலும் பங்கெடுக்க வைத்து விட வேண்டாம். அதை ஒரு தூரமான ஒன்றாகவே அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்து விடுங்கள். இதுவும் சதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா என்னை உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வா கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும்.